இப்போ முதல்ல பார்த்தது லெப்ரசி அனாயிண்டிங், அதுலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. பேப்டிசம் வந்துருச்சு, கம்யூனியன் வந்துருச்சு, அபிஷேகம் வந்துருச்சு, எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ரீஸ்ட்லி அனாயிண்டிங். ப்ரீஸ்ட் இப்போ இதுக்காக நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்கு. எக்ஸடஸ் சாப்டர் 29 and 30, யாத்திராகமும் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 8. ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். எப்படி அபிஷேகம் பண்ணாங்க? கான்செக்ரேஷன் டு priesthood. ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இப்போ அபிஷேகம் அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அடுத்து செய்கிறதான கிரியை தான் ஆசாரிய ஊழியம், ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி. அப்போது இந்த லெப்ரசிக்கு அடுத்து தான் இந்த காரியம் வருது. அப்போ முதலாவது பேசிக் கிளென்சிங், ப்ரீஸ்ட்லி அனாயிண்டிங் அங்கே வருது. இப்போ சுத்திகரிப்பு இல்லாமல், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியம் செய்வது ஆகாத காரியம். அதை தான் வேதம் தெளிவாக சொல். 2 எஜமானுக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியாது. உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று உலகத்திலேயே போயிடணும், இல்லை உலகத்தை விட்டுட்டு ஆண்டுகிட்ட வந்துடணும். சரிங்களா? அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் இன்றைக்கி நம்ம ஊழியம் இவ்வளோ பெரிய ஊழியமாக இருக்குன்னா, இந்த ஊழியம் இப்படி தேவனை அழைக்கலை. இப்போ தேவன் என்னை அழைக்கும் போது இந்த ஊழியம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு கையில், ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி நிலைமையில் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ஊழியத்துக்கு வரும்போது தான் கர்த்தர் பார்த்து ஆஸ்வதிக்கிறார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்து யாராவது யார் பாஸ்டர் அழைப்புக்கு வரான்னா எல்லாம் ஓடி வருமா முன்னாடி, நான் வரேன், நீ வரேன், நான் வரேன்னு. அன்னைக்கு யார் வந்தா? அதான் அழைப்பு. அப்போ இல்லாதவைகளை தான் இருக்கிறவைகளாய் செய்கிறவர். அன்னைக்கு ஊழியம் ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் அழைக்கும் போதே இருக்க வச்சு தான் அழைச்சார். சொல்லுங்க சத்தமா. இப்போ வாழ்க்கையில் நீ காண்கிறது எதுவுமே உனக்கு சொந்தமாக இல்லை, தெரியலை. ஆண்டவரே என் கண்ணுக்கு தெரியல ஆண்டவரே, எதுவும் எல்லாம் மறைவாக இருக்கு, எதுவுமே காதில் கேட்கல, எதுவுமே நான் உணரலை. இப்போ என்ன அழைக்கிறீங்களே, நான் எப்படி இந்த ஊழியத்துக்கு வருவேன், என்ன நம்பிக்கையில் வருவேன், என்ன சாப்பிடுவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், எப்படி வாடகை கட்டுவேன், எப்படி நான் நடப்பேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, கவலைப்படுவது நீ இல்லை, நான். உன் குடும்பத்தை நடத்தணும்னா நீ கவலைப்படு, அவருடைய ஊழியத்தை செய்யணும்னா அவர் கவலைப்படுவார், அவர் நடத்துவார். அன்னைக்கு தைரியமாக நின்னேன், ஒன்றுமே இல்லை, நின்னேன் தைரியமாக. ஒரு கை பார்த்தலாம், என்ன நடக்குது பார்த்தலாம், சாவலாம் பரவாயில்ல, கஞ்சியை குடிச்சிட்டு ஊழியம் செய்யலாம், ஒப்பு கொடுத்தேன். நீ 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறாரு, அந்த 3 நேரம் சாப்பிட்டு தூங்கலை. ஒரு நாள் பர் டே அ மீல், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, 2 வேளை சாப்பிட்றதில்ல. ஊழியம் நடக்குது இருக்கு, நான் வேண்டாங்கிறேன். எனக்கு நீர் தான் வேணும் ஆண்டவர், இந்த உணவு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், சாப்பிட்டா புத்தி மந்திருது, வேண்டாம், நான் இன்னும் காத்திருக்கிறேன். ஓடும் பொழுது தான் கர்த்தர் கிருபையை கொடுக்குறார். 3 நேரம் சாப்பாடுன்னு மூக்கு முக்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா எங்கே ஊழியம் நடக்கும்? நம்மளே நடக்க முடியாது, அப்புறம் ஊழியங்க நடக்கும் இல்லையா? இன்னைக்கு அந்த ஒரு நிலை மாறணும், அந்த நிலைமை மாறணும் என்று கேட்பாங்க ஜனங்க. எப்படி பாஸ்டர் 7 மணி நேரம் நிற்கிறீங்க, 6 மணி நேரம் நிற்கிறீங்க, எப்படி 8 மணி நேரம் நிற்கிறீங்க? பலன் அவர் கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் நீர் சகலத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஓடுகிற வாழ்க்கையில் எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஓட வச்சவங்களால ஓட முடியும். ஒன்றுமே இல்லாமல் ஓடணும். ரிட்டையர் ஆகிட்டேன், பேங்க்கில் உள்ள பணம் போட்டேன், மாதமான இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அது ஊழியமா? சொல்லுங்கள். இந்த மாதம் 3ஆம் தேதி வாடகை கட்டணும், எப்படி கட்டுவோம் ஆண்டவரே? போடுற முழங்கால் நம்பர், முழங்கால் போட்டுனா வரும், அது எடுத்துக்குமே அங்கே கொடு.
இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. தூண்டில போடு, முதல்ல கிடைக்கிற மீன் அப்படி கொண்டு போய் அங்கே வரி செலுத்துங்கிறாரே, அந்த நம்பிக்கை, அந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையில் இருக்கணும். நீ கேட்கறதுக்கு முன்னால் கொடுத்து பேங்க்கில் ஒப்பி வச்சுட்டாருன்னா நீ ஜோமனுடைய அவசியமே இல்லை. இருக்கிற பைபிளை தூக்கிட்டு ஊழியம் செய்ய போகலாம். அப்போ பேங்க்கில் இருக்காது, எப்படி ஊழியம் செய்வீங்க? என்ன நம்பிக்கை? கடந்த 8 மாதங்கள் முழுசாக, இன்றைக்கி கூட முழுசாக இல்லை, இன்னும் சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் முழுசாக அரசாங்கம் அனுமதிக்கலை. கம்யூனியன் இப்படி ஊற்றா எனக்கு சந்தோஷம், ஊற்ற முடியல, கையில் கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோங்கிறேன். அது லாபோஜனமாக எனக்கு தெரியல. அதுதான் செய்ய வேண்டிய கட்டாயம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் அதிகம் சீக்கிரமாக கையில் கொடுப்பார், பாத்திரத்தை வாயில் ஊற்றுவேன், திருப்தியாக குடிக்கலாம். ஆனால் அந்த நாளுக்காக நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் ஊழியம் எப்படி நடந்துச்சு? யார் ஊழியத்தை போஷித்தா? எப்படி நடந்துச்சு? கர்த்தர் நடத்தினார். குட் சமாரிட்டன் ஸ்டாப் பண்ணல. எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் கையில் கொடுத்தாரோ அதை தடை பண்ணவே இல்லை. நம்ம சாட்சி முக்கியம், அதுக்கு மேலே மனசாட்சி முக்கியம். சரிங்களா? நீ காசையில் என்ன செய்வேன் அவர்கிட்ட கேளு. அப்போது அவர் எப்படி தருவார்? அப்போ அவர்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஊழியக்காரன் இல்லை. எங்களோடு அவர் பேசுகிறார், எங்களை நடத்துகிறார், எங்களை போஷிக்கிறார், எங்களை கடத்திட்டு போகிறாரு, எங்கே போகணுமோ கொண்டு போகிறாரு, பயன்படுத்துகிறார், திரும்பி சந்தோஷமாக வரோம். இது என்ன சமாதானம்? கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஊழியத்தில். எது வேணும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, போதுங்கிற அளவு கொடுக்குறாரு. இதுதான் அழைப்பு, இதுதான் அழைப்பு. அப்போ மிதமிஞ்சி அப்படின்னா நம்ம புத்தி மாறிடும், அதுக்கு அவர் இடம் கொடுக்கறதில்ல. அப்போ இந்த ப்ரீஸ்டி அனாயிண்டிங்கில் கான்செக்ரேஷன், CONSECRATION, கான்செக்ரேஷன் டு ப்ரீஸ்ட்ஹுட். ஆசாரியர்களை எப்படி ஆசாரியத்துவத்தில் அபிஷேகம் பண்ணுவது? நம்பர் 1, sacrifice of spotless lamb. குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி தான், அந்த இரத்தத்தை எடுத்து தான் காது மடலில் போடணும். புரிஞ்சுங்க, ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும். ஒரு ஆடு, பழுதற்ற ஒரு ஆடு தான் அபிஷேகத்துக்கு தேவை. ஸ்பாட்லெஸ், sacrifice of spotless lamb, 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 lamb. ரோமர் 6:23 இருக்கு. பாவம் இல்லாததும் குற்றம் இல்லாததுமான ஆட்டுக்குட்டி. இப்போ இதில் எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, Aaron and his son entered the door of Moses' tabernacle and stood at the brazen altar. Here they shed the blood of spotless, blemish-free lamb as a sin offering. By this they experienced forgiveness from the penalty of sin. ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவன் பாவம் நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவன் ஆசாரி ஆன பிறகு அடிக்கடி ஆட்டை விட்டுக்க கூடாது. அது தட் இஸ் நாட் கால்ட் as sacrifice. அப்போது ஆரோனும் அவன் பிள்ளைகளும் மோசையின் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்த உடனே பிராசன் ஆல்டரில் நின்னாங்க. அப்போ பழுதற்ற ஒரு ஆடு வெட்டப்பட்டுச்சு. அவங்கள அந்த இரத்தத்தினாலே ஆசாரியத்துவத்தை சுத்திகரித்தாங்க. 2வது, அப்போ ரத்தத்தில் அவங்கள முதல்ல போட்டுறது. 2வது, வாஷிங் வித் வாட்டர், தண்ணியினாலே அவங்கள கழுவணும். இது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நெக்ஸ்ட் தே மூவ் ஆன் டு த brazen laver where they were washed all over. Here they experienced release from the defilement, habit or power of sin. ஆசாரியனுக்கு இது தேவையாக இருக்குது. ஒரு வல்லமை, ஒரு பாவத்தின் மேலே ஒரு அதிகாரம் உடையவர்கள் ஆசாரியர்கள், அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர 2வது காரியம். அப்புறம் this corresponds to what should happen in the believers baptism in the water. திரும்பி அங்கே ஒன்று சேர்க்குறேன் உங்களுக்கு. அப்போ புரியுது உங்களுக்கு ஏன் கம்பைனாக வச்சேன்னு தெரியுதா? எல்லாத்துலேயும் அதில் வருது. அப்போது நீ அறிக்கை செய்து தண்ணிக்குள்ளே இறங்கினா
பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். இல்லை நான் மறைச்சிட்டேன் பார்த்துக்கலாம் பின்னாடினா, எத்தனை வருஷம் ஆனாலும் அதை செய்ய வேண்டிய பிரகாரம் செஞ்ச பிறகு தான் நீ அங்கீகரிக்கப்படுகிறாய். அடுத்தது மூணாவது, உங்களுக்கு அணியக்கூடிய வஸ்திரம். அப்போ ரத்தத்தினாலே கழுவி, தண்ணீரினாலே அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு, மூணாவது ஆசாரிய வஸ்திரம் உடுத்துகிறார்கள். ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் அண்ட் அனாயிண்டிங் ஆயில். அந்த வஸ்திரத்தை போட்ட பிறகு அப்புறமா அவங்கள என்ன செய்கிறாங்க? வஸ்திரத்தை போட்டு எண்ணெயை ஊற்றினோன்னே நீங்கள் ஆசாரி, முழுமையான ஆசாரியராக மாறிடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். இது மூன்றாவது காரியம். இப்போ அடுத்த காரியம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கான்சக்ரேஷன் டு ப்ரீஸ்டுக்கு 3 அடையாளம் சொன்னேன். ஒன்று, சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஸ்பாட்லெஸ் lamb, வாஷிங் வித் வாட்டர். மூணாவது, ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட் அண்ட் அனாயிண்டிங் ஆயில். முதல்ல உன் தலையில் ஊற்ற வேண்டியது ரத்தம். 3 எதுக்கும் கேட்பாங்க. முதல்ல ஊற்ற வேண்டியது ரத்தம், இரண்டாவது ஊற்ற வேண்டியது தண்ணீர், சுத்தமான தண்ணீர், மூன்றாவது ஊற்ற வேண்டியது அபிஷேக எண்ணெய். 3 தடவை. எதுக்கு 3 தடவை? பைபிளில் இருக்குது. யூ கேன் ஹேவ் டு ஃபாலோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்சக்ரேஷன் டு ப்ரீஸ்ட்னு சொன்னேன், ப்ரீஸ்ட்ஹுட். ரெண்டாவது அனாயிண்டிங் டு ஹோலினஸ். இப்போ ஆசாரியர் ஆக்கின உடனே ஊழியம் செய்ய போக முடியாது. எல்லாமே உங்களுக்கு ஆர்டினேஷன் பண்ணிட்டார் பாஸ்டர், நான் உடனே பைபிளை தூக்கிட்டு ஊர் ஊராக போகிறேன், ரோடோட போகிறேன் அப்படிங்கிறது அல்ல அழைப்பு. அபிஷேகம் பண்ணின பிறகு அடுத்தது சொல்கிறார் அனாயிண்டிங் டு ஹோலினஸ், பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தப்பட வேண்டும். அதற்காக தான் எண்ணெய் அபிஷேகம். கன்சர்னிங் the use of the holy anointing oil, you shall also consecrate the tabernacle and its utensil of worship, that they may be most holy. Whatever touches them shall be holy. இப்போ இவங்க எதை தொடுறாங்களோ அதெல்லாம் பரிசுத்தமாகும். இப்போ இவங்களை பரிசுத்தப்படுத்த தான் இரண்டாவது. முதல்ல சுத்திகரிப்பு, இரண்டாவது பரிசுத்தமாக்கப்படுதலுக்கான அபிஷேகம். இது ப்ரீஸ்ட்லி அனாயிண்டிங்கோடைய செகண்ட் பார்ட். அடுத்தது சொல்கிறாரு செட் அபார்ட் டு த லார்ட். 1 Peter 2:9, 1 பேதுரு 2:9 பார்க்கலாம். செட் அபார்ட் டு த லார்ட், தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட வேண்டும் ஆசாரியர். இப்போ பரிசுத்தம் ஆயிட்டாங்க. இப்போ பரிசுத்தமானவர் இவன் எங்கே போகக்கூடாது? துக்க வீட்டுக்கு போகக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? துக்க வீட்டுக்கு போனால் திரும்பி முதல்லேருந்து இவங்களை திரும்பி அபிஷேகம் பண்ணி திரும்பி அந்த எண்ணெயை போட்டு தான் திரும்பி பரிசுத்தமான பிறகு தான் இவங்க பலிபீடத்து மேலே ஏறணும். துக்க வீட்டுக்கு போகக்கூடாது. இப்போது மொத்தமாக கழுவுனது யார்? நம்மளை சிலுவையில். அதான் முதலியே நான் கிராஸை பற்றி சொன்னேன். அந்த இவங்க ஆசாரியர்கள் யாரும் செய்ய முடியாத பிரதான ஆசாரியர் இயேசுப்பா செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம அங்கங்கே போயிட்டு வந்து மேலே ஏறி நின்றுக்கிறோம். ஏன்னா அப்பா என்ன செஞ்சார்? நம்மளை ஒரே முழுக்கி கழுவிட்டார் நம்மளை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எல்லாமே அடிக்கடி சுத்தம் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒரு சாவு வீட்டுக்கு போனோன்னா இங்கே ஏறக்கூடாது. என்ன செய்வீங்க? நான் ஒரே நாளில் ஒரு சாவுக்கும் போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்தேன். அக்கார்டிங் டு ப்ரீஸ்ட் போகக்கூடாது. சாவு வீட்டுக்கு போயிட்டால் கல்யாணம் வீட்டுக்கு போகக்கூடாது. கல்யாணம் வந்து சாப்பிட்டுட்டு சாவு வீட்டுக்கு போகக்கூடாது. சாப்பிட்டு வீடெல்லாம் போட்டு சாவுக்கு போனால் என்ன ஆகும்? நம்மளை சாவடிச்சிருவாங்க. அது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு தான் ஏசப்பா என்ன செஞ்சிட்டார்? மொத்தமாக சிலுவையில் என்ன வயசு என்ன? இவ்வளோ வயசு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறேன் தெரியல, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கொடுத்துறேன், விட்டுரு. நேற்று சாப்பிட்ட பில்லு, இன்றைக்கி சாப்பிட்ட பில்லு, நாளைக்கு சாகிற வரைக்கும் சாப்பிட்ற பில்லு எல்லாத்தையும் ஒரே பேமெண்ட்டு சிலுவையில் போ எடுத்துக்கோ. பிசாசை நசுக்குனார் இல்லை சிலுவையில், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தத்துக்கு என்று அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஊழியக்காரன் யாருக்காக ஓடணும்? கிறிஸ்துவுக்காய், தேவனுக்காய் மாத்திரம் அவன் வேலை செய்யணும். செட் அபார்ட் டு த லார்ட். ரெண்டாவது பியூரிட்டி அண்ட் பவர், பரிசுத்தமும் வல்லமையும் இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். தேவனுக்கென்று நியமிக்கப்படுது தான். ரெவலேஷன் 1:6 எழுதி கொள்ளுங்க. 1 Peter 2:9 எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா Matthew 1:21, பவர் அண்ட் பியூரிட்டி.
இங்கே இப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. I heard the godly bishop Shanan say some years ago, when we start talking to God about power, he starts talking to us about purity. கர்த்தரிடத்தில் வல்லமை 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 நம்ம கேட்டுகிட்டே இருங்க, அவர் திரும்ப உங்களை பார்த்து பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார். அப்போது நம்ம எப்பெல்லாம் வல்லமையை கேட்குறோமோ அப்போ முதல்ல உங்கள்கிட்ட அவர் கேட்குறது என்ன, சொல்லுகிறது என்ன, பரிசுத்தம். அதை தான் பிஷப் ஷியான் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அப்போ இங்கே சொல்லும்போது when we start talking to God about power, he starts talking to us about purity, how true that is. இப்போ எவ்வளவு பரிசுத்தம் காணப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக வல்லமை பெருகும். Praise the Lord. இங்கே வந்து some preachers பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? The Bible says we are saved from sin, we are saved not to sin. Praise the Lord. அதுதான் பைபிள் போட்டிருக்கு. ஓகே, not to sin. We saved not to sin. We are not saved to make practice of sinning. That is what the Bible says. 1 John 3:8. 1 யோவான் 3:8 பாருங்க. அழிக்கும்படிக்கே மனுஷகுமார் தேவகுமாரன் வெளிப்பட்டார். புரிஞ்சிச்சா? இப்போ எதுக்காக இயேசு எனக்குள்ளே வந்தார்? எல்லாத்தையும் அழிச்சிடுறது, மறைச்சு வைக்கல. புரியுதா உங்களுக்கு? பாவத்தை மறைச்சு வைக்கல, தள்ளி வைக்கல, அங்கே வச்சுட்டு அப்புறமா போகாமல் எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்குல. சரி, நான் சொல்லுவேன் உங்களுக்கு, சரி ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சபைக்கு வருவாங்க. நானே பார்த்துருக்குறேன். நான் சில இங்கே இல்லை, பழைய சர்ச்சுக்கு வரும்போது ஒரு அம்மாவை பார்த்தேன். நல்ல ஹெட்லைட்டு மாதிரி இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருந்தாங்க. நான் பார்த்து, என்னடா அந்த அம்மா இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு வருது, சரி இன்றைக்கி சர்ச்சு முடிஞ்சாலும் கூப்பிட்டு சொல்லிடணுன்ட்டு நான் உட்காந்து போய் மேலே பிரசங்க ஏற்போம். அந்த அம்மா உட்காந்துட்டுருக்குறாங்க, பொட்டே இல்லை நெத்தியில். அப்புறம் அன்னைக்குன்னு பார்க்க சரி பொட்டு இல்லை, எதுக்கு நம்ம ஏன் பேசணும், பேசாமல் விட்டுடலான்ட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த அம்மா என்னை பார்க்க வந்து மாட்டேங்கிச்சு. நான் கூப்பிடல, அவங்களாம் வந்தாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசணும், சொல்லுமா என்ன பேசணும். அவங்க ஏதோ பிரச்சனை பேசுகிறாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு கேட்டேன். அவன் வரும்போது இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு வந்து எங்கே காணும், மடித்து பத்திரமா பர்ஸில் வச்சுருக்கிறேன். இந்த பர்ஸுக்குள்ளே கண்ணாடி வேறு இருக்குது. இப்போ அது ஒட்ட வச்சிருச்சு. இப்போ போகும்போது என்ன பண்ணும், திருப்பி அதை எடுத்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கும், நடுவில் ஒட்டிக்கிட்டு போயிடும். இது என்னது? இது பாவத்தை ஒழிச்சு வைக்கிறது. ஆனால் கிறிஸ்து என்ன செஞ்சார்? பாவத்தை அழிச்சிட்டார். ஒரு பாஸ்டருக்கு வந்து கண்ணு தெரியாது, பெரிய பவர் கிளாஸ் போட்டால் தான் தெரியும். இவ்வளோ பெரிய சோடா புட்டி கண்ணாடின்னு சொல்லுவாங்க, அது போட்டால் தான் எடுக்க முடியும். என்னோடு கூட தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது கண்ணாடி போட்டிருந்தார். கண்ணாடி போட்டுட்டு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கண்ணாடியோடு தான் ஞானஸ்தானம் எடுத்தார். ஏன்னா அவருக்கு கண்ணாடி அவுத்துட்டா சுத்தமாக கண்ணு தெரியாது. அது போட்டாவே கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்கும், கண் ஒரு மாதிரி தெரியும். எனக்கு முன்னால் அவர் எடுத்தார். உள்ளே முக்கி எழும்பும்போது கண்ணாடியை காணோம். அவர் தடவுறாரு, காணோம். சரி எல்லாம் போய் தூக்கி விட்டு மேலேருந்து நாங்கள் வந்து ஒரு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல, அழகாக டைல்ஸ்லாம் போட்ட டேங்க்கில் எங்களுக்கு ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் இறக்குனார். இவ்வளோ திக்னஸில் பாசம் பிடிச்சிருந்தேன் அந்த தோட்டத்துக்குள்ளே, அந்த தொட்டிக்குள்ளே. அதெல்லாம் கழுவணுன்னா நம்ம எத்தனையோ வருஷம் ஆகிருக்கும். அப்புறம் அதே இறங்கணும் உள்ளே. ரொம்ப பாசம் அந்த தொட்டிக்கு மேலே. பத்திரமா போகணும். முழுகி எந்திரிச்சா மண்டைக்குள்ளெல்லாம் பாசம் பிடிச்சிருக்குது. ஏன்னா அது தண்ணி தோட்டத்துக்கு போகிற தண்ணி தானே, நமக்குன்னு ஞானஸ்தானத்துக்கு வச்சுருக்காங்க. இவருக்கு தொட்டி இல்லாமல் என்னை கொண்டு அங்கே விட்டாங்க தொட்டிக்குள்ளே. சரி முடிஞ்சிச்சா, அவர் தூக்கி வெளியே விட்டோம் வந்துட்டார். பாஸ்டர் கண்ணாடினார். அவர் சொன்ன தண்ணி திறந்து விடுவாங்க, சாயங்காலம் தண்ணி இருக்கிற டேங்கில் வந்து பார்த்துக்கலாம், தண்ணி கண்ணாடி வெளியே போகாது, இங்கே தான் இருக்கும், சாயங்காலம் பார்த்துக்கலான்ட்டார். சரின்னு போய் உட்காந்தோம். எங்களுக்கு கம்யூனியன் முடித்த உடனே அடுத்தது ராபோச்சனம், சபையில் ராபோச்சனம் எல்லாம் உட்காந்துருக்கோம். ராபோச்சனம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் கம்யூனியன் கொடுத்தாங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பைபிள் வாசிக்குமா இருந்துச்சு மெசேஜ் டைமில். அப்போ அவர் பைபிள் எடுத்து வச்சுருக்கார். கண்ணு தெரியாது அவருக்கு. பைபிள் எடுத்து உட்காந்துருக்கார், கண்ணு தெரியல அவருக்கு. திடீர்னு
பாஸ்டர் சொன்ன வசனத்தை கடகடன்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். எங்களால் நம்பவே முடியும். நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன், கண்ணை பார்க்குறேன், மூஞ்சியை பார்க்குறேன், பைபிளை பார்க்குறேன், அவர் தான் வாசிக்கிறாரு. அந்த பாஸ்டர் கவனிச்சிட்டார். இவரோட சத்தத்தை கேட்டோன்னா அவர் பார்த்துட்டு என்னையா கண்ணாடி இல்லாமல் வாசிக்கிற பைபிளை? ஆமாங்க பாஸ்டர், கண்ணு தெரியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது பல நேரங்களில் இப்படிப்பட்ட பலத்த கிரியை அப்பா செய்வார். சொல்லுங்களேன். உங்கள் வியாதியை மட்டும் இல்லை, உங்கள் ரோகத்தை மட்டும் இல்லை, உங்கள் சாபத்தை மட்டும் இல்லை, உங்கள் பாவத்தை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தொட்டியில் போட்டு அமுக்கிடுவார் ஏசப்பா. சொல்லுங்கள் சத்தமா. அப்போ யூ ஆர் வெரி ப்ரிவிலேஜ்டு பீப்புள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதுசாக மாறிடுச்சு. ஆமென்.